மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 100க்கும் மேற்பட்ட விசை படகுகள் கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்கமல் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்கமல். தற்பொழுது மயிலாடுதுறையில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மீனவர்களுக்கான என்ன அறிவுறுத்தல்கள் விடப்பட்டிருக்கிறது? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தலை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருது. குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகாவுக்கு உட்பட்ட செமனார் கோவில், ஆக்கூர், சங்கரமந்தல் உள்ளிட்ட தாலுகாவின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு தொடங்கிய மழை தற்போது வரை பெய்து வருது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள தரங்கம்பாடி, சந்திரபாடி, சின்னங்குடி உள்ளிட்ட 10 மீனவ கிராமங்களை சார்ந்த மீனவர்கள் கடந்த 21ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை கடலுக்கு செல்லவில்லை. இதனால 1000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் 100க்கும் மேற்பட்ட விசை படகுகளும் கரையோரங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வச்சிருக்காங்க. தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் மழை பெய்ஞ்சிட்டு வருது. கனமழையினால பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற விடாமல் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். நேற்றிரவு 8:30 மணியிலிருந்து தற்போது 8:30 மணி வரை 68 மில்லிமீட்டர் மழை தரங்கம்பாடியில மட்டும் பதிவாயிருக்கு. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்கமல்.